Today we have quite a few number of banks, some performing very well, some performing probably just about all right, and they have a very big role to play, there is no doubt. But yet, we need banks which are going to be able to scale up. Very hardcore communists will give you solid two-liners to say this is what is happening. Exploitation, profit loss. These pet kind of quotations or using two-liners does not help the situation. இது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2020-21 பட்ஜெட்டில் பொதுத்துறை வங்கிகளில் தனியார்மய அறிவிப்பை செஞ்ச பிறகு ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசினது. இது மூலமாக பொதுத்துறை வங்கிகளை தனியார்மயப்படுத்துறதுல ஒன்றிய அரசாங்கம் உறுதியாக இருக்காங்கன்னு தெரியுது. मैं कहता हूं गवर्नमेंट हैज नो बिजनेस टू बी इन बिजनेस. ஆனால் நம்ம நாட்டுடைய பொருளாதாரத்தில் வங்கிகளோட பங்கு ரொம்ப முக்கியமானது. வங்கிகள் என்ன செய்யும்னா, நாம் சேமித்து வைக்கிற பணத்தை முதலீடாக மாற்றி உற்பத்தியை விரிவாக்கம் செய்ய உதவும். எளிமையாக சொல்லணும்னா, மக்கள் நம்ம வங்கியில் சேமிக்கிற பணம் தான் பல தொழில்களுக்கான முதலீடு. அதாவது நாம் சேமிக்கிற 100%ல் 90% திரும்ப புழக்கத்துக்கே வந்துடுது. அந்த நிதி தான் பல தொழில்களுக்கும் விவசாயிகளுக்கும் கடனாக கிடைக்குது. இந்தியாவில் பொதுத்துறை வங்கிகளும் இருக்குது, தனியார் வங்கிகளும் இருக்குது. ஆனால் பொதுத்துறை வங்கிகள் இங்கே கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னா அந்த வங்கிகளுக்கு தான் சேவை நோக்கம் இருக்குது. இங்கே தான் எளிய மக்களுக்கு முன்னுரிமை இருக்குது. இதெல்லாம் சரியாக புரிஞ்சுக்கணும்னு பல மாவட்டங்களுக்கு நாங்கள் பயணிக்க ஆரம்பித்தோம். இப்போ நம்ம சந்திக்க போகிறது கணேசன் என்கிற ஒரு மாமனிதர். அவர் ஆரம்ப காலத்தில் அவர் சுத்தமாக அவருக்கு படிக்கவே இல்லை. அவர் படிப்பறிவு என்பது கிடையாது. 4 பெண் குழந்தைகள், ஒரு சின்ன ஓலை குடிசை வீட்டில், ஓட்டைகள் அதிகம் நிறைந்த, மழை பெஞ்சால் எங்கே தங்குறதுன்னு தெரியாமல் இருக்கிற குடிசை வீட்டில் தான் குடியிருந்தார். நான் சாதாரணமாக அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் ஏன் வங்கியில் ஒரு கணக்கு துவங்கக்கூடாதுன்ட்டு. அதுக்கு அவர் சொன்ன பதில் எங்களுக்கெல்லாம் கணக்கு துவங்குவாங்களா, ஏன்னா அவர் தலித் பகுதியை சார்ந்தவர், எங்களுக்கெல்லாம் கணக்கு துவங்குவாங்களா என்று தான் ஃபஸ்ட்டு கேட்டார். அதெல்லாம் நிச்சயமாக துவங்குவாங்க, எனக்கு கையெழுத்து போட தெரியாது அப்படின்னாரு. சரி, நான் கற்றுத்தரேன் வா நீ அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு கையெழுத்து போட கற்றுக் கொடுத்த நானும் எனது மனைவியும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மஞ்சக்குப்பத்தில் அவருக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்தோம். ₹1 சம்பாரிச்சுனா என்ன செய்வேன்னு கேட்டாங்க. செலவு தாங்க பண்ணுவோன்னு சொன்னான். செலவு பண்ணக்கூடாது, நீ ₹1 சம்பாரிச்சினாக்கா அதில் 4 நாள் மீதிப்படுத்தணும், 4 நாள் மீதிப்படுத்தி அது நல்லா பேங்க்கில் கொண்டு போய் சேர்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு கணக்கு ஒன்று ஆரம்பித்து கொடுத்தாங்க. அவரோட பார்வையில் மஞ்சக்குப்பம் ஐஓபி வங்கி அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட் வங்கி அப்படிங்கிறது தான் அவரோட இது. அப்பயே சொல்லுவார், அது கவர்மெண்ட் வங்கின்றதுனால தான் எனக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்க, மற்ற வங்கின்னா ஓப்பன் பண்ணுவாங்களா அப்படின்னே கேட்டார் அவர். ஐஓபி இல்லைன்னு சொன்னால் நான் எங்கேயாவது ஒரு ஓரத்தில் குடிச்சிட்டு கிடப்பேன். இன்றைக்கி ஒரு சொந்தமாக ஒரு வீடு, சொந்தமாக ஒரு சேரு, இது மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் அவங்க கொடுத்த அறிவுரையும், அந்த பேங்க்கு போன உடனே அந்த பேங்க்கினுடைய உற்சாகம் எனக்கு போச்சுங்க. ஏன்னா நான் யாரையுமே அறியாத ஆள். அந்த பேங்க்கு போன உடனே வாங்க கணேசன், வாங்க கணேசன் போது எனக்கு ரொம்ப உற்சாகம் அதிகமாக போச்சுங்க. கவர்மெண்ட் பேங்க்ஸில் குறிப்பாக ஐஓபியில் இந்த தலித் பெண்கள் நிலம் வாங்குவதற்கான ஒரு ஸ்கீம் தாட்கோ மானியத்தோடு கிடச்சிது. அதில் அவர் கேட்டப்போ ஃபஸ்ட்டு தயங்கினார், கடன் வாங்கணுமா அப்படின்னாரு. இல்லை, நீங்கள் உங்கள் மனைவி பேரில் கடன் வாங்குங்க லேண்ட் வாங்குறதுக்கு, ஏன்னா தலித் மேம்பாட்டுக்காக கொடுக்குறது அது அப்படின்னோடனே அப்புறம் அவர் வாங்கினார். கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா பேங்க்கு கடன் கொடுத்தது, 1.5 லட்ச ரூபா தாட்கோ மானியம் கிடச்சிது. ஒரு 65 சென்ட் நிலம் அந்த இதை பற்றி வாங்கினார், வீடை கட்டினார். 4 பெண்களுக்கும் அற்புதமாக கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. அவர் கல்யாண பத்திரிகையிலேயே என்னென்னா, அவர் ஐஓபி சிம்பிளை போட்டு தான் அந்த பத்திரிகையை அடித்தார். இன்றைக்கு அந்த நிலம் ஹைவேஸுக்கு பக்கத்தில் புதுசாக ஒரு பைபாஸ் ரோடு வருது, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அது மதிப்பு பன்மடங்கு வைத்து கிட்டத்தட்ட அதோட மதிப்பே கிட்டத்தட்ட 40-50 லட்ச ரூபா இன்றைக்கி அந்த வீடு. பிரைவேட் பேங்க்கில் கடன் கிடச்சிருந்ததுன்னா அந்த அளவுக்கு வந்துருப்பீங்க. ப்ரைவேட்டு பேங்க்கில் கடன் கொடுக்குறவங்க யார்? கொடுக்க மாட்டாங்களே பிரிவேட்டை. அப்படின்னாக்கா வீட்டை எடுத்தால், அதை எடுத்தால், இதை எடுத்தால், புடவை இருக்குதா, ஜாக்கெட் இருக்காருன்னு எல்லாம் கேட்பாங்க. இது அப்படி கேட்க போகிறதில்ல, சரியான டாக்குமெண்ட் இருக்கா, அவ்வளோதான். என்னுடைய பெற்றவங்கள மறந்தாலும் மறந்துடுவோம், ஆனால் நாங்கள் அந்த ஐஓபி முத்திரையை மறக்க மாட்டோம், அந்த பேங்கையும் மறக்க மாட்டோம். கணேசன் மாதிரியான மனிதர்களுக்கு சேமிப்பு கணக்கு தொடங்க வாய்ப்பாக இருந்து, அது மட்டும் இல்லாமல் ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங், அதாவது முன்னுரிமை கடன், அதையும் கொடுத்து உதவி எளிய மக்களுடைய பொருளாதார முன்னேற்றத்துக்கு உதவுறது இங்கே பொதுத்துறை வங்கிகள் தான் புரிஞ்சுது.
இந்த சூழலில் தனியார்மய நடவடிக்கைகளை பொதுத்துறை வங்கிகளில் வேகப்படுத்தினா அதோட விளைவு என்னவா இருக்கும்? இந்தியா விடுதலை பெற்றப்போ பெரும்பான்மை வங்கிகள் தனியாரோட கையில் தான் இருந்தது. அப்போ இருந்த முக்கியமான தனியார் வங்கிகள் நாட்டுக்கு 44% வருவாய் ஈட்டி தந்த விவசாயத்துக்கு 2% மட்டும்தான் கடன் கொடுக்கறது தெரிஞ்சது. அதனால் இந்திய அரசாங்கம் 1969 14 தனியார் வங்கிகளை தேசியமயமாக்குறதா அறிவிச்சது. அப்போது பொதுத்துறை வங்கிகளை தேசியமயமாக்குனதால என்ன நடந்தது? இது இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் இந்த வங்கிகள் கிராம மக்களோடு இணைந்து செயல்பட்டது தான் காரணம். கிராமங்கள் வரையும் போனாங்க. அது ஒரு பெருந்தினக்காரர்களுக்காக இருந்த வங்கிகள் என்பது மாறி சாதாரண ஏழை எளிய மக்களுக்கும் விவசாயிகளுக்குமான வங்கியாக அது மாறியது. கிராமங்களை நோக்கி வங்கிகள் போனதுக்கப்புறம் தான் கிராமங்களுடைய வளர்ச்சியும் இந்தியாவினுடைய வளர்ச்சிக்குள்ள ஒரு முக்கியமான பார்ட்டாக மாறினதுக்கு முக்கியமான காரணம் இந்த வங்கித்துறை கிராமங்களை நோக்கி சென்றது தான். அதுவும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளுடைய நிலைமை. சாதாரண மக்கள் பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க சுருக்கு பையிலையும் தவிட்டு பானையிலும் போட்டு வச்சுருந்த பணம்லாம் வங்கிக்கு இந்த நாட்டினுடைய ப்ரொடக்ஷனுக்கு, இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த உற்பத்திக்கு பயன்படுது. அதே போல் ஏழை எளிய மக்களுக்கு கடன் கிடைக்குது, அவங்களுடைய வாழ்வாதாரம் முன்னேறுது. ஆனால் பின்னாட்களில் சில கொள்கை மாற்ற முடிவுகள் பொதுத்துறை வங்கிகளை கிராமத்திலேருந்து வெளியேற்றி தேக்க நிலையை உருவாக்கியிருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு சிறந்த உதாரணம் திருவண்ணாமலை மாவட்டம். திருவண்ணாமலை மாவட்டம் ஒருங்கிணைந்த வட ஆற்காடு மாவட்டத்திலேருந்து பிரிஞ்சு 1980 தனி மாவட்டமாக மாறுச்சு. இந்த மாவட்டத்தோட பிரதானமான தொழில் விவசாயம். அது வர பல மாவட்டங்களுக்கு இடம்பெயர்ந்து கூலி வேலை செஞ்ச மக்களை உள்ளூர்லேயே விவசாயிகளாக மாற்றினது பொதுத்துறை வங்கிகள்னே சொல்லலாம். ஆனால் இப்போது தனியார்மய நடவடிக்கைகள் காரணமாக இந்த மாவட்டத்தில் மட்டும் 11 பொதுத்துறை வங்கி கிளைகள் மூடப்பட்டிருக்கு. அதனால் இந்த மக்களுக்கு என்ன பிரச்சனை வந்திருக்கு? மரம் காற்று சொன்னல, போன வாரம் 10 lakhs மேலே போயிடும். போன வாரம் அடிச்சு காற்றுல மொத்த மரம் பாருங்கள், நல்லா திசுவாலை. அது எல்லாமே கொம்பு நட்டும் போயிடுச்சு பாருங்கள், நல்லா திசுவாலை. ஒரு வாழை கண்ணே அது 25 ரூபா பெங்களூர்லேருந்து கொண்டு இங்கே பதியம் போட்டு நட்டு எல்லாத்தையும் பண்ணோம், போயிடுச்சு. இதில் வெட்டுற ஸ்டேஜுங்க பாருங்கள், இதெல்லாம் போயிடுச்சு. இது பலனுக்கு வந்தது காற்றுல சாஞ்சு போச்சு. நான் எப்படி சார் விவசாயம் முன்னுக்கு வர முடியும்? இப்போ பார்த்திங்கன்னா எல்லா டிவிலையும், சன் டிவியில், அதில் எல்லாத்துலேயும் தான் போட்டு விவசாயிக்கு எந்த ஒரு இதுவும் இழப்பீடும் வரலையே. பொண்டாட்டி கழுத்தில் இருக்கிறதுல எல்லாம் வச்சு இதை பண்ணி கடன் உடம் வாங்கி 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணிடுறோம். ஆனால் ஒரே ₹1 பலன் இல்லாமல் போயிடுச்சு. நான் இந்த 10 லட்ச ரூபாய் எப்போ சம்பாரித்து, எப்போ திரும்ப அடுத்த பயிரை வச்சு சம்பாரித்து வட்டி கொடுத்து எங்கே நாங்கள் முன்னுக்கு வர முடியும்? இதுவே வங்கியில் கடன் வாங்கினா எங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் வட்டி 1 வருஷம் லேட்டோட கட்டலாம், பிரச்சனை இருக்காது. அதனால் எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. விவசாயம் பண்ணுறதே இதோட விட்டலான்ற ஸ்டேஜுக்கு நாங்கள் வந்துட்டோம். அதாவது ஏதாவது கவர்மெண்ட் இது மாதிரி வங்கிங்க இல்லை ஏதாவது நஷ்ட இழப்பீடுலாம் கொடுத்தா மட்டும்தான் எங்களால் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். விவசாயிகளுக்கு இயற்கை பேரிடர் காலங்களில் தேவைப்படுற தள்ளுபடி, விவசாயம் செய்கிற காலத்துக்கான தவணை, இந்த எல்லா வசதிகளும் அரசு வங்கிகளில் இருக்குது. ஆனால் இவங்களோட கிராமத்தில் அரசு வங்கிகள் இல்லை. அதுதான் இப்போ பிரச்சனையே. அரசு வங்கிகளை அரசாங்கம் ஏன் கிராமத்தை விட்டு எடுக்கணும்? உலக வங்கியினுடைய கொள்கையின்படி கிராமங்களில் இருக்கிற வங்கி கிளைகள்லாம் இணைச்சிடணும், லாபம் இல்லை நஷ்டத்தில் போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு கணக்கீட்டு அளவுகளை வச்சு நரசிம்மம் கமிட்டின்ற ஒரு கமிட்டியை ஏற்படுத்தி அந்த கமிட்டியினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா நாடு முழுக்க, தேசம் முழுக்க பார்த்திங்கன்னா கிராமங்களில் இருக்கிற நிறைய கிளைகளை மூடிட்டாங்க, இல்லைன்னா இணைச்சிட்டாங்க. புதிய பொருளாதாரத்துக்கு முன்னால் ஒரு சேவை மனப்பான்மை இருந்தது வங்கிகளில். அவர்கள் பணம் செலுத்துவதாக இருக்கட்டும், பணம் கடன் வாங்குவதாக இருக்கும், அவர்களுக்கு உபரி பணத்தை கொடுப்பதாகட்டும், இதெல்லாம் ஒரு சேவை மனப்பான்மை செய்து. அப்போல்லாம் இது ஒரு லாப நோக்கத்துடன் செயல்படவே இல்லை. இது அனைவருக்குமான வங்கியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் செயல்பட்டது. ஆனால் புதிய பொருளாதார கொள்கை வந்த பிறகு இதில் நோக்கங்கள் மாறுகின்றது. லாபம், அதிக லாபம் என்ற ஒரே நோக்கத்துடன் செயல்படுவதால் அதற்கு ஏற்ற மாதிரி வங்கி கிளைகளை மூடுவது, ஊழிகளை குறைப்பது, அந்த நோக்கத்தோடு இது செயல்படும். நோக்கம் மாறிவிட்டுச்சு. மக்களோட ஒரு பகுதியை இயங்கி வந்த வங்கியோட கிளை மூடப்பட்டதால் இதுவரை அந்த வங்கியவே நம்பி இருந்த வாடிக்கையாளர்கள், குறிப்பாக கிராமத்து விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. விவசாயி கடன் சுமைக்கு ஆளாகி தற்கொலை செய்கிற நிலைமைக்கெலாம் நாங்கள் போயிடுறாங்க. அது காரணம் தனியார்கிட்ட கடன் வாங்குறதுனால தான்.
இதுவே ஒரு நேஷனலைஸ்ட் வங்கியில் கடன் வாங்கினா இவ்வளோ பிரச்சனை இருக்காது. அது என்னென்னா 1 லட்ச ரூபா வாங்கினா வருஷத்துக்கு 7% 7,000 ரூபாய் தான் வரும். ஆனால் இங்கே 1 லட்ச ரூபா வாங்கினா வருஷத்துக்கு வந்து 72,000 ப்ளஸ் இது, அதாவது 1 லட்ச ரூபா அசல். 1,72,000 எங்களை திருப்பி செலுத்திட்டு அந்த கடன்காரர்கிட்ட வெளியே வர முடியல. இதனால் இப்படி பண்ணி நாங்கள் விவசாயிகளாக ரொம்ப நலிவடைஞ்சிட்டோம். எங்களுக்கு வந்து உள்ளூரில் இந்தின்னு இருந்தால் மேனேஜருக்கு எங்களுக்கு ஒரு கரஸ்பாண்டன்ஸ் நல்லா இருக்கும். அவர் எங்களை பற்றி தெரியும், நாங்கள் அவர் எளிதில் அனுப்புவோம். எங்களுக்கு கடன் போக்குவரத்துலாம் பிரச்சனை இல்லாத பண்ணிக்குவோங்க. இப்போ செங்கான்னும் போது அவங்க தாலுக்கா லெவலுன்னும் போது 10ஓட 11 தான் நாங்கள் போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதில் வந்து மொழி பிரச்சனை எங்களுக்குள்ளே வருது. மேனேஜருக்கு எங்களுக்கும் யாரும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இதோ இங்கேருந்து அந்த மலைக்கு போனால் 4 கிலோமீட்டர் அங்கே போகிறாங்க இன்னொரு நாள் வேலைக்கு. அது ஒரு நாளைக்கு விட்டு போனாங்க போல போகாமா, பசங்க ஸ்கூல் போகணும், வீட்டு சாமான் விளக்கணும், பொம்பளைங்களுக்கும் வேலைக்கு இதில்லை, ஆம்பளைங்க சம்பாதிச்சாதான் சம்பாதிலாம் என்ன பண்ண முடியும். ஒரு மாட்டு கடன் போட்டு தராங்க, ஆட்டுக்கு இது லோனு அதெல்லாம் போட்டு தராங்க, எடுக்கலாம், பிரச்சனை இல்லாத இருந்துச்சு. இப்போ அங்கே போகிறதுனால போகல, அங்கே போய் எடுக்கலை. நான்லாம் 93 வங்கியில் சேர்ந்தப்போ அங்கே கிராமங்களுக்குள்ளே போகும்பொழுது எல்லா வீடுகளிலும் லோன் வாங்கியிருப்பாங்க. அது என்னென்னா கறவை மாடு இல்லை இது வண்டி மாடு இப்படின்னு சொல்லக்கூடிய ஏதோ ஒரு விதத்தில் கைத்தறி சம்மந்தமான லோன் இப்படின்னு எல்லாருமே லோன் வாங்கி இருந்தது. ஆனால் இப்போ இது வந்து டிஸ்டன்ஸ் வந்து மாறி கிளைகள் மாறினதுக்கப்புறம் இவங்களால போய் அப்ரோச் பண்ணுறதுக்கான ஏற்பாடும் இந்த கிளைகளில் வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய இந்த லோன்ஸுன்னு சொல்கிறது வந்து முழுமையாக கட் ஆகிட்டே வருது. அது வந்து ஒரு எங்கே போய் நின்றுதுன்னா யாரோ ஒரு அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஃபெமிலியரான ஆட்கள் மூலமாக ஏதோ ஒரு அப்ரோச் பண்ணால் தான் கிடைக்கும். இதுக்கும் அதுக்கும் பெரிய டிஸ்டன்ஸை வந்து ஏற்படுத்துகிற விஷயமாக மாறிடுச்சு. திருவண்ணாமலை இங்கே ஒரு மாவட்டம் தான். இது மாதிரி இந்தியாவில் 700க்கும் அதிகமான மாவட்டங்கள் இருக்குது. ஏன் பின்தங்கிய மாநிலங்களே இருக்குது. அங்கெல்லாம் வளர்ச்சி சாத்தியமாகணும்னா பொதுத்துறை வங்கிகளை திறக்கணுமா இல்லை குறைக்கணுமா? இந்த நிலையில் புதுசாக வங்கி கிளைகள் திறக்கப்பட்ட பகுதியோட உதாரணத்தையும் நாம் கண்டிப்பாக பார்க்கணும். கிட்டத்தட்ட இந்த ஏரியாவில் 10,000 மக்கள் தொகை இருக்குது. இந்த 10,000 மக்கள் தொகையில் எல்லாமே வந்து கூலி வேலை தான். பேங்க்குன்னு போனால் இருதுக்கோட்டை போகணும், இல்லை தென்கனி கோட்டை போகணும். அப்படி போகணுன்னா இந்த வில்லேஜுக்கு ஒரே பஸ்ஸு தான், 36 நம்பர் டவுன் பஸ் ஒன்று தான். அந்த 7:30 மணிக்கு போனால் தான் பேங்க் போக முடியும். அந்த மாதிரி அவங்க 7:30 மணிக்கு பேங்க் கிளம்பி போனால் அது வந்து திருப்பவும் 2, 3, 4 மணிக்கு தான் வர முடியும். இங்கே வந்து ஒரு ஆள் கூலி வேலை செஞ்சால் 200 கூலி தராங்க. ஒரு பெண் ஆளுக்கு 200 தராங்க. ஆனால் அவங்க நீங்கள் பார்த்தீங்களன்னா பேங்க்கோ நல்லது கெட்டதுக்கோ போகணுன்னா அந்த ஒரு நாள் கூலி போயிடும். நகை வந்து நாங்கள் வைக்கிறதுக்கு போனாலும் அவ்வளோ தூரத்தில் தான் போய் வச்சுட்டு வரோம் சார். அப்போ நகை எடுத்துன்னு போய் வைக்கும் போது செய்யும் போது 2 பேர் போவோம் சார். நகை ஒரு பாதுகாப்பாக எடுத்துன்னு போகணுன்றதுனால அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னே எங்கள் பேங்க் வந்திருக்கு. நாங்கள் ஒரு ஆளை பைக்கில் கூட்டின்னு போனோம், இல்லை போனோம் கூட யாருன்னா போனோம். இப்போ பக்கமாக இருக்கிறனால அவங்க பஸ்ஸில் போயிட்டு வரும்போது ஏதாவது வண்டியில் வந்துடுறாங்க, இல்லை நடந்து கூட வந்துடுறாங்க. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, பக்கமாக இருக்கிறனால எங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குது. பொதுத்துறை வங்கிகளுக்கும் தனியார் வங்கிகளுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படையான வித்தியாசம் வந்து அது யாருக்கு சேவையை கொடுக்கிறது அப்படிங்கிறது தான். இன்றைக்கு ஒரு சாதாரண விவசாயி, சாதாரண சுய உதவிக்குழு பெண்கள், இல்லை ஒரு சாதாரண கூலி தொழிலாளி, இது போன்ற எளிய மக்கள் அவங்களுடைய சிறிய வங்கி சேவைகளுக்கு அவங்க வந்து தனியார் வங்கிகளில் நுழைவதை நினச்சி கூட பார்க்க முடியாது. அவர்களுக்கான ஒரே புகலிடம் பொதுத்துறை வங்கிகள் தான். சாதாரண மக்களுடைய முக்கியமான வங்கி தேவை சிறு கடன்கள் தான். அது என்ன சிறு கடன்கள்? அதாவது கிராமங்களில், டவுன்களில், அப்புறம் நகரம் மாதிரியான பகுதிகளில் அங்கே இருக்கிற ஏழைகளுக்கு நிதி சேவை கிடைக்காம இருக்கலாம். அங்கெல்லாம் போதுமான அளவு உற்பத்திக்கு தேவையான தொகையை கொடுத்து அவங்களோட வருமான நிலையை உயர்த்தி அது மூலமாக வாழ்க்கை தரத்தையும் உயர்த்துகிற ஒரு சின்ன வசதி தான் இந்த சிறுகடன். கமர்ஷியல் வங்கிகள் தாண்டி மக்களுக்கு சிறு கடன்களை இன்னும் ஆழமாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பொதுத்துறைகளில் நிறைய பிரிவுகள் இருக்குது. அதுதான் கிராம வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள்னு சொல்லுவாங்க. இதனால் பயனடைஞ்ச பயனாளிகளை நாங்கள் நேரில் பார்த்துருந்தோம். அப்போது அவங்க சொன்னது தான் இது. சார் நமக்கு வந்து தொழிலே சொந்த தொழில் பண தொழில் தான் சார். நமக்கு இந்த தொழில் தவிர வேறு எந்த தொழில் தெரியாது. அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து இது எங்கள் பாட்டம் போட்ட காலத்துலேருந்து எங்கள் தொழில் இந்த தொழில் தான். அப்படி இருக்கும்போது கடன் கொஞ்சம் அதிகமாகிட்டு இருக்குது. இப்போ பணம் வந்து 40,000 ரூபா பாட்டம் குத்தகைன்னு சொல்லி ஒத்திகை அது வந்து கொடுத்துருமா. அதுக்கப்புறம் நம்ம கலையம் வாங்குகிறோம். கலையம் வந்து 200 கலையம்
அப்போ 15 ரூபா ஆயிடுச்சு கடையும் வந்து. அப்புறம் நம்ம இந்த மரம் மட்டை எல்லாம் எடுத்து நம்ம குச்சியில் வீடு கட்டுறதுக்கு அது இப்போ 15 ரூபா செலவு வந்துடுது. அப்புறம் இந்த 6 ரூபா எங்கள் சாமான்கள் வந்து அது ஒரு 10-20 ரூபா வந்துடும். அதில் வாங்கி தான் சார் நாங்கள் எங்கள் பொருள் வாங்கி நாங்கள் தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம். தமிழ்நாடு கிராம வங்கியில் 20 லட்ச ரூபாய்க்கு மேலே லோன் வாங்கியிருக்கிறேன். மற்ற வங்கிகளில் அவங்க பேரில் பட்டா இடம் இருந்தால் தான் லோன் வசதி உண்டு. இங்கே வந்து அப்பா அம்மா பேரில் இருந்தாலும் எனக்கு லோன் கொடுத்தாங்க. அப்புறம் அவங்களே கூப்பிட்டு விவசாய மேம்பாட்டு கிணறு இந்த வரப்பு வாய்க்கா சீர்திருத்தம் பண்ணுற காடை சீர்திருத்தம் பண்ண கிணறுகளை புதுப்பிக்கிறதுக்கு இதுக்காக விவசாய மேம்பாட்டு கிணறு ஒரு 10 லட்ச ரூபாய் கொடுத்தாங்க. அதை கட்டி முடிச்சிருக்கு. என்னுடைய நேம் வந்து சங்கரி. டெய்லரிங் ஷாப் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் வீட்டில் வந்து குடும்ப தலைவியாக தான் இருந்தேன். சின்ன மிஷின் வீட்டில் போடுற மிஷினில் தான் போட்டு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தச்சு கொடுத்துட்ருந்தேன். அப்புறம் நிறைய பேர் அப்ரோச் பண்ணும்போது அது வீட்டுக்கு மட்டுமா தான் இருந்தது. எனக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு கடை மாதிரியோ இல்லை அடுத்த ஷாப் மாதிரியோ இருந்தால் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஒசூரில் தருமபுரி கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் வந்து எனக்கு லோன் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு 15 லேக்ஸ், இப்போ வந்து 1 லேக், ஒவ்வொரு ஆளுக்கு 1 லேக் மாதிரி மொத்த சங்கத்துக்கு வந்து 15 லேக்ஸ் வந்து எங்களுக்கு சாங்ஷன் பண்ணாங்க. 15 லேக்ஸ் வச்சு நாங்கள் வந்து ஒரு தையல் இயந்திரம் மாதிரி எல்லோரும் வாங்கி தனித்தனியாக க்ளவுஸு செஞ்சு கொடுக்குற மாதிரி எல்லோரும் பிளான் பண்ணி மொத்தமாக க்ளவுஸ் செஞ்சு கொடுத்தோம் ஒரு கம்பெனிக்கு. அது மூலமாக எங்களுக்கு வருமானம் வந்தது. வீட்டில் நாங்கள் படிச்சுட்டு சும்மா இருந்ததே எங்களுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற மாதிரி எல்லாம் எங்களுக்கு கைட் பண்ணாங்க. ஒரு தொழிலோ விவசாயமோ தொடர்ந்து பெரும்பாலும் அவங்ககிட்ட வந்து ஆரம்ப கட்டத்தில் முதலீடு இருக்காது. அப்போ கொஞ்சம் முதலீடு வேண்டி இருக்கும்போது இந்த வங்கியில் அணுகும்போது அவங்க இந்த முதலீடுகளை கொடுக்கும்போது இதை வச்சு விவசாய தொழில் கொஞ்சம் வளர்ச்சி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து உதவிகரமாக இருக்கும். அதில் வந்து வருமானத்தில் தான் சார் நாங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், துணிமணி எடுக்க வந்து இந்த புத்தகம் வாங்குறது எல்லாமே செய்கிறது. அதில் தான் எல்லா வருமானத்தை பார்த்து அதில் நாங்கள் செஞ்சு வரோம். 1 லட்ச ரூபாய்க்கு 35,000 மானியம் தராங்களா, அது கொஞ்சம் நமக்கு நல்லா சலுகை கிடைக்கும். 1 லட்சம் வாங்கினீங்கன்னா 65,000 கட்டினா போதும். 65,000 இப்போ பெண்களுக்கு 65,000, ஆண்களுக்கு 75,000. விவசாயி கடன் வாங்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட போய் வட்டி கடைக்காரன்ட்ட அதிக வட்டிக்கு வச்சு வாங்கி பண்ணுவாங்க. கிராப் பயிரிட்ட பிறகு அந்த பயிரிட்டக்கூடிய லாபம் இருக்குது பார்த்தீங்களா, கம்மியாக தான் இருக்கும். அந்த லாபத்தை வச்சு அவன் வாங்கின கடனை அடைக்கவே முடியாது. மீண்டும் கடனாளியாகவே ஆகிட்டு போவாங்க. பொருள் உற்பத்தி பண்ணுறாங்க, உற்பத்தி பண்ணுற பொருளுக்கான விலைகளும் கம்மியாக கிடைக்குது. ஆனால் திருப்பி செலுத்த முடியாத கடன் போது அவனுக்கு தற்கொலைக்கு போயிட்டு இந்தியா முழுக்க இந்த விவசாய தற்கொலைங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அப்போ அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி கம்மியான வட்டியில் இது மாதிரி கடன்களை கொடுக்கும்போது அவங்க பொருளாதார ரீதியாக அதை பயன்படுத்தி மேம்பட்டு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி குழந்தைகள் படிக்க வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க. இன்றைக்கி வந்து இந்த கடன் மூலமாக படிக்க வச்சு அவங்க வந்து நாளைக்கு வேலைக்கு போகும்போது அந்த மூலமாக பொருளாதார வளர்ச்சி அடையும். உங்களுக்கு இந்த மாதிரி மானியத்தில் வந்து கடன் கிடைக்காம இருந்ததுன்னா என்ன பண்ணிருக்கீங்க? வட்டிக்கு தான் வாங்குவேன். கந்த வட்டி 1 லட்ச ரூபாய்க்கு 20,000 வட்டி போடுவாங்க மாதம் வருஷத்துக்கு. 2 லட்சம் வாங்கினா 40,000 வட்டி போடுவாங்க. அப்படி இருக்கனால எங்களுக்கு அதை தான் நாங்கள் வட்டி வாங்க, அதை தான் அடைக்க வாங்க, இப்படியே தான் எங்கள் பழப்பு ஓடிட்டு இருக்கோம். இல்லை நீங்கள் தனியார்கிட்டலாம் போய் கேட்டிருக்கீங்களா? தனியார்கிட்ட கேட்டால் கொடுப்பாங்க சார், லோன் கொடுப்பாங்கன்னா வட்டி அதிகமாக சார், வட்டி அதிகம். அதனால் அந்த வட்டி வங்கியில் நம்ம சமாளிக்க முடியாது. ஒவ்வொரு கிராமத்துலேயும் தொழில் வளர்ச்சியும் உற்பத்தி பெருக்கமும் சாத்தியமாக கிராம வங்கிகளும் கூட்டுறவு வங்கிகளும் தான் உதவியாக இருக்குது. இந்த வங்கிகள் தான் தனிநபர் கடன், விவசாய மேம்பாட்டு கடன், அப்புறம் சுய உதவி குழு கடன் மாதிரியான திட்டங்களை செயல்படுத்துது. ஆனால் இப்போது இந்த வங்கிகளுடைய செயல்பாட்டையும் இனி ஒன்றிய அரசாங்கம் மாற்றி அமைக்க போகுது. ஒவ்வொரு மாநிலத்திலும் அவர்களுடைய தேவை, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் மாறுபட்டுகிட்டே இருக்கும். ஸோ அந்த குறிப்பிட்ட மாநிலங்களில் இருக்கும் மக்களின் தேவைக்காக மாநில வாரியாக உருவாக்கப்பட்டது கூட்டுறவு வங்கிகள். இதை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் கொண்டு போடுறதா இப்போ ஒரு முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு கண்ணை உறுத்துது, கிராமப்புறங்களில் வந்து நம்மளால் இன்ரோட் பண்ண முடியலையான்ட்டு. இந்த மூலமாக நீங்கள் நிதி அமைப்புகளை கையெடுப்பது மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஃபில்ட்ரேட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ரெண்டாவது வந்து இப்போ மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டு போனால் இந்த கூட்டுறவு வங்கிகள் சிறப்பாக நடைபெறுமா என்ற ஒரு கேள்வி வருது. சென்ட்ரலைஸ் ஆல்ரெடி இருந்தது தான். 1904லேருந்து 1925 வரைக்கும் சென்ட்ரலைஸ் இருந்தது. அது சக்ஸஸ் ஆகலை. சக்ஸஸ் ஆக காரணம் வந்து இந்தியா பூரா ஒரே மாநிலம், ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம் கிடையாது. தனித்தனியாக இருந்ததுனால அது சக்ஸஸ் ஆக முடியாதனால தான் 1925 பின்னாடி நீங்கள் ஸ்டேட் வைஸை கொடுத்துருங்கன்னாங்க. ஸ்டேட் வைஸ் நம்ம பண்ணிக்கிட்டு நம்ம தனித்தனியாக இப்போ அதுக்கு பின்னாடி தான் கவுண்டர் பேங்க்ஸ் தான் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிச்சு.
மீண்டும் திருப்பி சென்ட்ரலைஸ் பண்ணும்போது திருப்பி அதே ஒரு அழிவு நிலைக்கு போகும்ன்றது தான் எங்களுடைய தயக்கம். முதலாளிகளை பாதுகாக்கிறதுக்கான வங்கி இது அரசாங்கம். ஆனால் இந்த கூட்டுறவு வங்கிகளில் இருக்கக்கூடிய சாதாரண ஏழை எளிய டெபாசிட்டர்ஸை பாதுகாக்கிறதுக்கு மத்திய அரசாங்கம் தயாரில்லை. அதனால தான் நாங்கள் மாநில அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டிலே இருக்கணும்னு சொல்கிறோம். மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தால் இவன் வந்து அடுத்த தடவை போகிற போது ஓட்டு கேட்குற போது எல்லாத்துக்கும் ஆன்சரபிள். அதனால் கூட்டுறவு என்பது எந்த காலத்துலேயும் வந்து மாநில அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டு தான் இருக்கணும். கூட்டுறவு வங்கி ஏன் மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணுங்கிறதுக்கு கேரளா வங்கி ஒரு உதாரணம். കേരളത്തിലെ പാലക്കാട് ജില്ലയിലെ പെരുമ്പ് ഗ്രാമപഞ്ചായത്തിലാണ് നമ്മുടെ ഈ ഊടുംപാവും എന്ന സ്വയം സഹായ സംഘം പ്രവർത്തിച്ചു വരുന്നത്. നമ്മൾ കോവിഡ് കാലത്ത് തുടങ്ങിയതാണ് ഈ യൂണിറ്റ്. അപ്പോൾ ഈ യൂണിറ്റിൽ കോവിഡ് വന്നപ്പോൾ നൂല് കിട്ടാനും മാർക്കറ്റ് ചെയ്യാനും വളരെ പ്രയാസമായിരുന്നു. അപ്പോൾ നെയ്ത്തുകാരെല്ലാം ഇതിൽ നിന്ന് മാറി വീടുകളിലായിരുന്നു. കോവിഡ് കഴിഞ്ഞ പിന്നെ നമുക്ക് എന്താ ചെയ്യാമെന്നൊരു ഐഡിയ ഇല്ലാതെ ഇരിക്കുകയായിരുന്നു. അപ്പോഴാണ് നമ്മൾ കേരള ബാങ്ക് ഞങ്ങൾക്ക് പരിചയപ്പെടാൻ സാധിച്ചത്. അപ്പോൾ കേരള ബാങ്ക് വന്ന് ഞങ്ങളുടെ യൂണിറ്റിലേക്ക് ധാരാളം ഫണ്ട് ലോണായിട്ട് ഞങ്ങൾക്ക് കിട്ടി. ഞാനിപ്പോൾ ഇങ്ങനെ നിൽക്കണമെന്ന് പറഞ്ഞാൽ ഞാനായിപ്പോൾ മാറിക്കൊണ്ടിരിക്കുന്നു പറഞ്ഞാൽ കേരള ബാങ്കിൻ്റെ ആ സഹായം കിട്ടിയത് കൊണ്ടാണ് ഞാൻ ഇപ്പോൾ നിൽക്കുന്നത്. ഇല്ലെങ്കിൽ എൻ്റെ ജീവിതത്തിലും വേറെ രീതിയിലായിരിക്കും. കേരള സർക്കാരിൻ്റെ ഇടതുപക്ഷ സർക്കാരിൻ്റെ ഒരു ഡ്രീം പ്രോജക്റ്റായിട്ടാണ് കേരള ബാങ്ക് നിലവിൽ വന്നിട്ടുള്ളത്. അപ്പോൾ അതിൻ്റെ ഗുണഫലങ്ങൾ കേരളത്തിലെ ഓരോ ജനങ്ങൾക്കും എത്തിക്കണമെന്ന് വളരെ ശക്തമായ കാഴ്ചപ്പാടോടെ ഒരു ഇലക്ഷൻ മാനിഫെസ്റ്റോയിൽ തന്നെ വെച്ചുകൊണ്ട് വന്ന ഒരു ബാങ്കാണ് കേരള ബാങ്ക്. 2019 നവംബർ മാസം 29-ാം തീയതി കേരള ബാങ്ക് യാഥാർത്ഥ്യമായത്. ആ കേരള ബാങ്ക് യാഥാർത്ഥ്യമാകുന്ന കാലഘട്ടത്തിൽ 769 ബ്രാഞ്ചുകളാണ് ഉണ്ടായിരുന്നത്. നാട്ടിലെ സാധാരണക്കാരായിട്ടുള്ള ആളുകൾ, കർഷകർ, തൊഴിലാളികൾ ഇവരെല്ലാം ചേർന്നിട്ട് ഉണ്ടാക്കിയിട്ടുള്ള ഒരു ജനകീയ ബദൽ സംവിധാനമാണ് സഹകരണ പ്രസ്ഥാനം എന്ന് പറയാം. ജനങ്ങൾക്ക് ഏത് ആവശ്യമുണ്ടോ ആ ആവശ്യത്തിന് ഉതകുന്ന വായ്പാ പദ്ധതികൾ നടപ്പിലാക്കാൻ കഴിയുകയും ആ പദ്ധതികൾക്ക് ആവശ്യമായ നിക്ഷേപങ്ങൾ കേരളത്തിൽ തന്നെ മൊബിലൈസ് ചെയ്യാൻ പറ്റും. എന്ന് വെച്ചാൽ കേരളത്തിൻ്റെ നിക്ഷേപം കേരളത്തിൽ തന്നെ ഇൻവെസ്റ്റ് ചെയ്യപ്പെടുക എന്നത് തന്നെയാണ് കേരള ബാങ്ക് കൊണ്ട് വിഭാവന ചെയ്യുന്നത്. വരുന്ന കാലത്ത് ഈ കേരള ബാങ്ക് കേരളത്തിൻ്റെ അഭിമാനമായി അല്ലെങ്കിൽ നമ്മുടെ രാജ്യത്തിൻ്റെ அபிமானமாய் மாறும் എന്നുള്ള കാര്യത്തിൽ യാതൊരു സംശയവുമില്ല. இந்தியாவில் சிறு தொழில் செய்யக்கூடிய தொழில் முனைவோர்கள் தான் அதிகம். அப்போது இவங்க மூலமாக தான் அதிகமான பேருக்கு வேலையும் கிடைக்கிது. கூட்டுறவு வங்கிகள் கொடுக்குற கடனுடைய தொகை அளவு கம்மியாக இருந்தாலும் பயனாளிகளுடைய எண்ணிக்கை அதிகம். இது மூலமாக அதிகமான பயனாளர்களை கூட்டுறவு வங்கிகளால் எட்ட முடியுது. ஆனால் இதையெல்லாம் தனியார் வங்கிகள் வணிக நோக்கில் இயங்குகிற வங்கிகள் செய்யுமா? ஒரு பக்கம் பொதுத்துறை கமர்ஷியல் வங்கிகள்லேயே இந்த எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. ஆர்பிஐயோட சிறுகடன் வழங்கின டேட்டாவை எடுத்து பார்க்கும்போது 1991க்கு முன்னால் பொதுத்துறை கமர்ஷியல் வங்கிகளில் சிறுகடன் வாங்கினவங்களோட எண்ணிக்கை 5.5 கோடி. அதே 2010 18 லட்சம் தான். அப்படின்னா மக்களுக்கு சிறுகடன்கள் தேவையில்லாமல் போயிடுச்சா? கண்டிப்பாக இல்லை. அப்போது அவங்களாம் எங்கே கடன் வாங்குறாங்க? மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது வந்து நுண் நிதி நிறுவனங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இவங்க வந்து ஒரு காளான் போல் பெருகிட்டாங்க. 94க்கு பிறகு தான் மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் உள்ளே வருது. அவங்க கையில் போயிட்டாங்க. அவங்க கையில் இவங்க தானாக போல அவர்களிடம் இவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டாங்க. நுண்ணிதி நிறுவனங்களை பற்றி இன்டர்நெட் நமக்கு தர்ற விளக்கம் என்னென்னா, வங்கிகளோட சேவைகள் இல்லாத இடங்களில் பெண்கள் முன்னேற்றத்துக்காக கடன் வசதியை அளிக்குங்கிறது தான். ஆனால் கள நிலவரம் வேறு மாதிரி இருக்குது. பாண்டிச்சேரி வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு சுற்றுலாத்தலம் மட்டும்தான். ஆனால் அதை தாண்டி விவசாயத்தையும் கூலி வேலையும் நம்பி இருக்கிற மக்கள் தான் இங்கே அதிகமாக இருக்காங்க. ரேஷன் கடையும் கூட அரசாங்கம் மூடிடுச்சு. ஆனால் இங்கே 23 நுண்ணிதி நிறுவனங்களும் வங்கிகளும் இருக்குது. அவங்க வழங்குற கடன் ஏற்படுத்துகிற விளைவு என்ன? நான் வந்து இது நுண்ணிதி நிறுவனத்தில் வந்து குழுவாக கடன் எடுத்திருந்தோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி கம்மியான வட்டிக்கு தரோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து என்கிட்ட சொல்லுவோம். சரி, கம்மியாக தானே வட்டிக்கு தராங்க, நம்ம கடை வச்சுருக்கோம், ஏதாவது தொழில் பண்ணுறவங்கள தான் வீடு அடமானம் வச்சு கடன் தரோம். நாங்கள் கடை வச்சுருந்தோம். இப்போ 4 வழி சாலை வந்ததுனால ரோடு அகலப்படுத்தும் போது எங்களுடைய கடை பாதி அடிபட்டுச்சு. அந்த இடம் என்னென்னா, எங்கள் மாமனார் காலத்தில் 1973 எங்களுக்கு இலவசமாக ஆதி திராவிட நலத்துறை மூலயமா கொடுத்த பட்டா அது. ஆக்சுவலாக கடை இங்கே தான் இருந்தது. இந்த 4 வழி சாலை வந்து விரிவாக்கம் பண்ணும்போது கடை எடுத்தாச்சு. ஆமாம், இதான் கடை இருந்த இடம்.
அதனால் நம்ம வந்து அந்த கடனை கட்ட முடியாமல் போயிடுச்சு. நான் மறுபடியும் பேங்க்குக்கு போய் இதுமாரி நிற்கிற காசு என்னால் கட்ட முடியாது. வியாபாரமும் இல்லை, எதுவும் இல்லை, எனக்கு தொழிலே பாதிச்சிருக்குது. அதனால் கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்கள் கட்டுறோன்னா. இல்லை, நாங்கள் வந்து கோர்ட்டு நடவடிக்கை போகிறோம். நாங்கள் இங்கே வந்து பார்த்தா ஒரு 50 பேர்கிட்ட நிற்கிறாங்க. சர்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து வராங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வராங்க. ஒரு கிராமத்தில் நம்ம இருக்கிறோம், 50 பேர் நிற்கும் போது எனக்கு ஒன்றுமே புரியல. என்னன்னா உங்கள் வீட்டை பூட்ட வந்துக்கிறோம், நீங்கள் கடன் கொடுத்துருக்கல, கோர்ட்லேருந்து நாங்கள் ஆர்டர் வாங்கிட்டு வந்துக்கிறோம், உங்கள் வீட்டை பூட்ட போகிறோம், உங்களுக்கு எது தேவையாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கன்றாங்க. அந்த மனநிலையில் எங்களால் எதை எடுக்கோம், என்ன எடுக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. நாங்கள் இதை மூடி வச்சுக்கிறோம். வந்து போகிறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்களோ ஏது சொல்லுவாங்களோன்ற ஒரு பயத்தில். தன்னோட தொழில் முன்னேற்றத்துக்காக நுண்நிதி நிறுவனத்தில் கடன் வாங்கின இவங்களுக்கு எதேச்சையாக நடந்த சில சம்பவங்களால் வீடே கடன் நிறுவனத்தால் கைப்பற்றப்பட்டது பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. இங்கே தான் ஒரு கேள்வி வருது, எந்த மோசடி செயல்களும் செய்யாத இந்த மாதிரியான பெண்களை அவங்களோட முன்னேற்றத்துக்காகவே இருக்கிறேன்னு சொல்கிற நுண்நிதி நிறுவனங்கள் ஏன் பாதிக்குது? இப்போ நுண்நிதி கடனை எல்லாருக்கும் அந்த பேர்லேயே வந்து மைக்ரோ ஃபினான்ஸ்னு வர்றதால வந்து சின்ன தொகையை வந்து கடனாக வாங்கிக்கிறோம் அப்படின்றது. ஆனால் எல்லாருக்கும் டிஃபால்ட்டாக என்ன மனசில் பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால், கொலேட்டர் வந்து கேட்க மாட்டாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு ஆதார் நம்பர் மட்டும் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா போதும், நான் 50,000மோ 70,000மோ நீங்கள் கேட்கறது நான் தரேன் அப்படின்ற அளவுக்கு போட்டி இருக்குது மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி. ஈஸியாக வந்து கடன் கொடுக்க முடியும் அப்படின்றது ஒன்று மட்டும்தான் உண்மையே தவிர, மக்களால் சுலபமாக வந்து திருப்பி கட்ட முடியுன்றது வந்து கிடையவே கிடையாது அப்படின்றது வந்து ஒரு ஆணித்தரமாக ப்ரூவ் ஆச்சு. அப்போ தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் ரொம்ப பிரேக் ஆச்சு. அப்போ இவங்க என்ன மாடல் ஃபாலோ பண்ணுறாங்க, மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் மாடல் ஃபாலோ பண்ணுறது இல்லை எல்லா இடத்துலையும். அவங்க வந்து ஜாயிண்ட் லயபிலிட்டி குரூப் அப்படின்ற ஒரு மாடல் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த மாடல் வந்ததுக்கு காரணம் வந்து அது யுனைடெட் நேஷன்ஸ்க்கு போய் அமெரிக்காவோட ப்ரெஷரில் வந்து இது எய்டாக பார்க்க முடியாது, ட்ரேடாக தான் பார்க்கணும். அப்போ ட்ரேடாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் லயபிலிட்டிஸ் அந்த மாதிரி ஃபினான்ஷியல் டேர்ம்ஸை உள்ள அதிகமாக கொண்டு வந்து லாங்குவேஜை மாற்றிட்டாங்க. ஸோ அந்த லாங்குவேஜ் மாற்றத்துலேருந்து இந்த நியூ லெவல் ப்ரெஷர்லேருந்து வந்தது இந்த ஜாயிண்ட் லைபிலிட்டி குரூப்பாக தான் எங்களுக்கு தெரியுது. ஒரு மனுஷனுடைய வாழ்வாதாரத்தை எல்லாம் சிதைச்சி மூடி வச்சுட்டு நான் எப்படி உன் நிறுவனத்துக்கு என்னுடைய பணத்தை கட்ட முடியும்? உன் கடனை கட்டுறதுக்கான எனக்கு ஒரு மனுஷன் நிம்மதியாக தூங்கணும், சாப்பிட்ணும், அவன் அந்த சிந்திக்கிற தன்மை வந்தால் தானே வெளியில் போய் வேலை செய்ய முடியும். இப்போ எல்லா இடத்தையும் மூடிக்கிட்டா அப்போ என்னுடைய வீட்டையே அபகரிக்கிற திட்டத்தில் தானே என்னை முடக்கி வச்சுருக்கீங்க. எந்த ப்ராக்ரஸிவ் மூமெண்ட்ஸ் வந்து பெண்கள் வந்து வெளியே வரணும், யாருக்கு வந்து எழுத்தறிவு வந்து அதிகமாக வரணும், குறிப்பாக அறிவொளி மாதிரியான இயக்கங்கள் வந்து பெண்கள் வந்து சைக்கிளை வச்சு வெளியே கொண்டு வந்து அவங்கள வந்து ஒரு ஒழிக்க மார்க்கத்தோட முக்கியமான ஒரு பங்காக மாற்றின ஒரு காலகட்டம் இருந்து இப்போ மறுபடியும் எல்லாமே பெண் நோக்கி போயிட்டுருக்கு. நான் இப்போ ஒரு 2 வீட்டில் போய் சமைச்சு கொடுக்குறேன், கடையில் அதனால 2 வீட்டில் போய் நான் சமைச்சு தரேன். அந்த காசை வச்சிங்கன்னா நான் வீட்டில் சாப்பாடு செய்ய முடியாதனால பாத்திரங்கத்திரெல்லாம் உள்ள மாட்டேங்கிறதுனால எங்கன்னா கடையில் வாங்கி நானே எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் மாமியார் அப்படி சாப்பிட்டுன்னு இருக்கோம். இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் ஏஜென்ட்ஸாக இருக்கிற ஆளுங்கள்கிட்ட வந்து ஆஃபீஸில் வந்து ஒரு ட்ரைனிங் இருக்கும். அவங்களுக்கு வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியோட கைட்லைன்ஸும் சொல்லி கொடுத்துட்டு இவங்க போய் மக்கள்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு சொல்லித்தராங்க. அவங்க அது வந்து வெளிலேருந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்கே தவிர உண்மையிலே அனுபவித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ஷாக அவங்கள ஃபோர்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஹார்ஷாக ஃபோர்ஸ் பண்ணுறது, கோர்ஸ் பண்ணுறது, ஆஃபீஸில் அவங்கள அவமானப்படுத்துறது. அப்போ அந்த ப்ரெஷர்லாம் அவங்க எங்கே வென் பண்ணுறாங்கன்னா நேராக கொண்டு வந்து வீட்டில் இருக்கிற பெண்கள்கிட்ட வந்து அவங்க அவுத்து விட போதும். அதுவும் ஃபவுல் லாங்குவேஜ் மட்டும் பேசுறதில்ல, ரொம்ப கேவலமான வார்த்தைகளில் பேசுறது, எங்கேயாவது போயிட்டு வந்து நீ சம்பாரிச்சு கொடு, இல்லை செத்துப்போ, நீ உயிர் தேவையில்லை அப்படின்ற டீமீனிங்கான டீஹியூமனைசிங்கான நிறைய லாங்குவேஜஸ் வந்து பரவலாக பார்க்கப்படும். இங்கே தான் அந்த ப்ரைவேட்டைசேஷனோட அந்த எக்ஸ்ட்ரீம் நம்ம பார்க்க முடியுது. இவங்களும் ஒர்க்கிங் கிளாஸ், இவங்களும் ஒர்க்கிங் கிளாஸ்னு 2 பேரையும் முட்டை விட்டுட்டு இது காரணமாக இருந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி ஓனர்ஸை வந்து யாரும் எதுவும் கேட்கவே இல்லை. கடைசி மைக்ரோ ஃபைனான்ஸ்ன்ற அந்த ஒரு சிஸ்டம் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கப்புறம் அதை வந்து நேரடியாக வந்து ஜனங்கக்கிட்ட வந்து அவங்களால கொண்டு போகிறதுக்கு பதில் இப்படி ஒரு மறைமுகமான வழியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளெல்லாம் மூடிட்டா அங்கே அவங்களுக்கு தேவைப்படுற இதை வந்து அவங்க மூலமாக கொடுக்க வைக்க, அது நேரடியான தனியார் மயத்துக்கு பதில் மறைமுகமாக தனியார் மயத்தை ஊக்குவிக்கிறதுக்கு, அதுவும் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸினுடைய இதை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு ஏற்பாடாக தான் அதை நாங்கள் பார்க்குறோம். அப்போது இவங்களுக்கு வந்து இந்தளவு பொதுமக்களுக்கு தொந்தரவு கொடுக்குது இல்லை, அப்போ அரசாங்கம் என்ன தான் பண்ண போகுது? பொதுத்துறை வங்கிகள் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்றது தான் வந்து ஒரு லாஸ்ட் ஃபைனல் கேள்வியாக வந்து நிற்கிது.
இன்னைக்கு வந்து வில்ஃபுல் டிஃபால்ட்டர். வில்ஃபுல் டிஃபால்ட்டர் என்ன டெஃபினேஷன் சொல்லுங்க? ஹேவிங் கெப்பாசிட்டி அண்ட் ஸ்டில் நாட் பேயிங், refusing to pay, refusing to repay the loan even though they are having capacity. வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, பணம் இருக்குது, ஆனால் திருப்பி கட்ட மறுக்கிறார்கள். ஆனால் சாதாரண மக்களுக்கு என்ன நடக்குது இன்றைக்கி? ஒருத்தர் வந்து 3 லட்சம் 4 லட்சம் கல்வி கடன் வாங்குறாரு, அவருக்கு வந்து 5 வருஷத்தில் ரீபேமெண்ட்டு, 2 வருஷம் ஒழுங்காக கட்டுறாரு, வேலை போயிடுது, ஒரு 4 மாதம் கட்டலை, திரும்ப வந்து அவர் கண்டினியூ பண்ணுறாரு, கட்டி முடிக்கிறாரு. ஆனால் என்ன ஆகுது? உனக்கு கடனே கொடுக்க முடியாதுன்றாங்க. ஆனால் 10,000 கோடியும் 1000 கோடியும் 2000 கோடியும் வாங்கி திருப்பி கட்டாத, வேண்டுமென்றே திருப்பி கட்டாத ஆட்களுக்கு அந்த பணத்தையும் ரைட் ஆஃப் பண்ணிட்டு 1 year 12 months கூலிங் பீரியட். இது அரசாங்கத்தின் கொள்கை. அப்போது கொள்கை ரீதியாக பொதுத்துறைகள் தொடர்ந்து இங்கே தனியார் மயப்படுத்தப்படும்னா இந்த நாட்டுடைய பொருளாதாரம் என்னவாகும்? ஏற்கனவே வேலையில்லா திண்டாட்டம் இருக்குது. இன்னொரு பக்கம் சுய தொழில் செய்பவர்களையும் நீங்கள் அவங்களுடைய தொழிலேருந்து பிரிச்சிட்டிங்கன்னா ஒரு பக்கம் வளர்ச்சி எக்கச்சக்கமாக இருக்கும். நீ $3 trillion $5 trillion கூட வச்சுங்க, நிறைய உற்பத்தி ஆகும். யார் வாங்குவாங்க? வாங்குவதற்கு சாதாரண மக்கள்கிட்ட சக்தியே இருக்காது. நீங்கள் வந்து கடையில் வந்து பேனாவாக ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருப்பீங்க, வாங்கிறதுக்கு மாணவனே இருக்க மாட்டான். ஏன்னா அவன் ஸ்கூலுக்கு போனால் தானே, அவன் காலேஜுக்கு போனால் தானே, கல்வி கடன் வாங்கினா தானே. அப்போ நீங்கள் உங்கள் உற்பத்தியெல்லாம் என்ன ஆகுனா திருப்பி தேக்க நிலை அடையும். தேக்க நிலை அடையும்னா என்ன ஆகுனா திருப்பி ரிட்ரென்ச்மெண்ட் வரும். திருப்பி ரிட்ரென்ச்மெண்ட் வரும்னா என்ன ஆகும்? திருப்பி வேலையில்லாட்டு போயிருக்கும். அப்போ ஒரு நெகட்டிவ் சைக்கிளை நோக்கி போகும்போது இந்த நாட்டினுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரமே அதோட பாதாளத்தை நோக்கி போயிடும். இந்திய நாடு அனைவருக்குமான பொருளாதாரமாகவும் அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்த பொருளாதாரமும் மாற வேண்டும் என்றால் அதற்கு பொதுத்துறை, கூட்டுறவு, கிராம வங்கிகளின் பங்கு முக்கியமானதாகும். ஆகவே பொதுத்துறை, கூட்டுறவு, கிராம வங்கிகளை பலப்படுத்த வேண்டும், பாதுகாக்க வேண்டும். மீதி இருக்கக்கூடிய தனியார் வங்கிகளையாகவும் பொதுத்துறை மாற்றுவதற்கு அனைத்து இயக்கங்களும் நடத்த வேண்டும். 20 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கின வங்கி கிளை இணைப்புங்கிறது இப்போ வங்கிகள் இணைப்புங்கிற அளவுக்கு வந்தாச்சு. ஒரு பக்கம் தனியார் வங்கியில் கொடுக்கறது சேவையே இல்லை, அது வெறும் வணிகம்ங்கிறது மக்கள் மனசுலேயே பதிஞ்சிருக்கு. இன்னொரு பக்கம் பொதுத்துறை வங்கியில் உள்ள சேவையையும் ஒன்றிய அரசாங்கம் மழுங்கடிச்சிட்ருக்கு. வங்கி கணக்கு எல்லாருக்குமே அவசியமான இந்த காலகட்டத்தில், வங்கி சேவைகள் எளிதான மக்களுக்கு போய் சேர வேண்டிய இந்த காலகட்டத்தில் 2 உத்தரவாதமே கிடைக்காத தனியார் மயமாக்கல் திட்டத்தை அரசு கையில் எடுத்திருக்கிறது எளிய மக்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவை ஏற்படுத்த காத்திருக்கு. இப்போ நான் வங்கியில் டெபாசிட் மட்டும்தான் பண்ணுறேன், கடன்லாம் வாங்க போகிறதில்ல. அப்போது நான் ஏன் தனியார் மயத்தை பற்றி கவலைப்படுறேன்? கரெக்ட். நீங்கள் மட்டும் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஒரு மைக்ரோ லெவல் டிசிஷன். இந்த நாட்டினுடைய பொருளாதார கொள்கை எப்படி இருக்கணும்னு சொல்லி நம்ம அரசியல் நிர்ணய சட்டம் சொல்லுதுன்னா அது சொத்து குவிப்பை நோக்கி போகக்கூடாதுன்னு சொல்லுது. அப்போது நம்ம இந்த தனியார் வங்கிக்கூடிய நடவடிக்கை என்பது சொத்து குவிப்பை நோக்கி போகுது. அப்போ உங்கள் பணம் யாருக்கோ போய் உதவுது. இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பொதுத்துறை கட்டமைப்புகளை அதிலிருந்து சில பயன்களை பெற்றுக்கொண்டு தான் மனிதன் வரான். அப்போது தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களில் என்ன நடக்குதுன்னு ஒரு கவலைப்பட வேண்டிய பொறுப்பு இன்றைக்கு ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்குது. தார்மீக ரீதியாக இந்த பொதுமக்களுக்கு என்ன கோபம் வரணும்னா, என்னோட சேமிப்புக்கு 2.5% வட்டியை கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் பெருமுதலாளிகளுக்கு லட்சக்கணக்கான கோடிகளை தள்ளுபடி செய்கின்றது தவறு அப்படிங்கிற ஒரு கோபம் தார்மீக ரீதியில் வரணும் அப்படிங்கிறது தான் அடிப்படையான விஷயம்.